பௌத்த இனவாதத்தை தூண்டி இந்த அரசு கட்டிலே ஆட்சி பீடத்திலே தொடர்ந்து நீடிக்க விரும்புகிறார்கள். முள்ளிவாய்க்காலிலே தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை செய்து அதன் மூலம் பல்லாண்டுகள் ஆட்சி நடத்த முடியும் என்று எண்ணிய அரசு இப்பொழுது அண்மையிலே அவர்களுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பித்தவுடன் இப்பொழுது முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இந்த தீவிரமான சிங்கள பௌத்த அமைப்புகள், தேசிய இனங்கள், சிறுபான்மை தேசிய இனங்கள், முஸ்லிம்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், மலைய மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ் மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த மாதிரியான விடயங்களுக்கு போலீஸ் மாதிபரையும் சட்ட மாதிபரையும் மாத்திரம் கேட்பதிலே பிரயோசனம் இல்லை. இந்த நாட்டின் ஜனாதிபதியை கோருகிறது அல்லது ஆட்சியாளர்களை கோருகிறது என்றுதான் இருக்க வேண்டும். முஸ்லிம் மக்கள் மீதான இனப்படுகொலை, தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை, இவற்றுக்கு சர்வதேச நீதி விசாரணை, முஸ்லிம் மக்களின் சாட்சி செல்ல விசாரணை குழுக்கள் இலங்கைக்கு வருகின்ற நிலைமை ஏற்படும் என்பதை சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் நினைவூட்ட விரும்புகிறோம். சில வேளைகளில் தனிப்பட்ட முறையிலே எனக்கோ சிவாஜிலிங்கத்துக்கோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய வேறு யாருக்கோ அல்லது எங்களுடைய முதலமைச்சர்களுக்கோ அல்லது தலைவர்களுக்கோ முஸ்லீம் தலைவர்களுடன் நட்பு இருக்கக்கூடும். நண்பர் ஹக்கீம் எனது ஒரு மிகச் சிறந்த நண்பர், அதுபோல் அத்தாவுல்லாவும் ஒரு சிறந்த நண்பர் இருக்கக்கூடும். ஆனாலும் இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகைமை நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதை ஓரளவுக்கு தன்னும் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நண்பர் அஸ்மினை இந்த சபைக்கு கொண்டு வந்ததன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நல்லிணக்க சமிதியை அனுப்பியிருக்கின்றது. இந்த சிறுபான்மை இனங்களுக்குள்ளே ஒரு சரியான ஒற்றுமை கொண்டு வரப்பட்டு நாங்கள் செயல்பட தவறினால் எந்த அரசு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். இன்று மஹிந்தாவின் அரசை நாங்கள் பேசலாம், நாளைக்கு இன்னொரு நாயக்காவின் அரசையோ சிங்காவின் அரசையோ நாங்கள் பேசத்தான் போக வேண்டும். ஏனென்றால் இது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது, மிக தெளிவாக தெரிகின்றது. ஆகவே எங்களுக்குள்ளே 2-3 இனங்களுக்கிடையே ஒற்றுமை கொண்டு வரப்படாவிட்டால் தொடர்ந்தும் இப்படியான கண்டன தீர்மானங்களை தாங்கள் தொடர்ந்து இயற்றிக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்படும். அண்மை காலமாக நடந்த வன்முறைகள், தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வன்முறைகள் கண்டிக்கப்பட வேண்டியது. இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய, இந்த பிரச்சனையை மேலும் வளர்க்கக்கூடிய வகையில் எங்கள் அறிக்கைகள் நாங்கள் அப்படி சம்பந்தப்படுவது என்ன, நான் இந்தியா பிரேரணை வச்சு நான் இதை கூறவில்லை. அண்மை காலமாக பத்திரிகையில் வந்த சில அரசியல்வாதிகளுடைய அறிக்கைகளை வச்சு கூறுகின்றேன். ஆனா இதுல எனக்கு அந்த அறிக்கைகளை பார்க்கும்போது அவர் தலைவர்கள் எனக்கு கவலை அளித்த விடயம், 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி 147 முஸ்லிம்கள் ஜும்மா தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது, இசா தொழுகையில் மன்னிக்க வேண்டும், காத்தாங்குடியில் வச்சு படுகொலை செய்யப்பட்ட போது மௌனமாக இருந்த பலர் அந்த அரசியல்வாதிகள். 27,000 முஸ்லிம்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு ஒரு இரவோடு இரவாக 2,000 ரூபாய் காசுட வெளியேறுங்கள் என்று வெளியேற்றப்பட்ட போது கிட்டத்தட்ட 40,000 முஸ்லிம்கள் மன்னாரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது, முல்லைத்தீவிலிருந்து கிட்டத்தட்ட 8,000 முஸ்லிம்கள் விரட்டியிடப்போது மௌனிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு வீர வாக்கு முஸ்லிம் சகோதரர்கள் அவர்கள் எங்களுக்காண்டி போராடும் என்று கேட்பது நியாயம். நாங்கள் நியாயமா நடந்தோமா? எங்கள் பக்கத்தில் நியாயத்தை செய்திருக்கிறோமா? எனக்கு அந்த உரிமை இருக்கின்றது. முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டு புத்தளத்துக்கு வரும்போது அந்த முஸ்லிம்களுக்கு நான் சார்ந்த கட்சி 240 பேச் காணி இன்றைக்கும் அது தேவாபாத் என்ற பெயரில் இருக்கின்றது வாங்கி 130 குடும்பங்களை அங்கு நாங்கள் குடியமர்த்தினாங்க. 4 பள்ளிகள் அமைச்சு கொடுத்து, பள்ளிகள் சொல்லும் போது முஸ்லீம் 12 முன்பள்ளி நிலையங்கள் அமைச்சு கொடுத்தாங்க. ஆசிரியர்களுக்கு 5 வருடங்களா தொடர்ந்து சம்பளம் கொடுத்தாங்க. இவ்வாறு செய்த ஒரு கட்சியை சேர்ந்தது என்றால் நான் இந்த முஸ்லிம்களுக்கு நாங்கள் உறுதுணையாக நின்றவர் என்று நான் பெருமைப்படுகின்றேன். அதாவது இந்த பிரேரணை நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்க ஒன்று, அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் பொறுப்பற்ற முறையில் நடந்துவிட்டு இன்று நாங்கள் முஸ்லிம்களுக்கு என்று முதல கண்ணீர் விடுவதை பார்க்கும் போது எனக்கு முதல கண்ணீர் வருகின்றது. தலைவர் எதிர்கட்சி தலைவர் தெளிவுபடுத்த வேண்டும். அமைச்சரவை கூட்டத்திலே முஸ்லீம் அமைச்சர்களுக்கு கதிரையை தூக்கி ஜனாதிபதி எறிஞ்ச பொழுது அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அரசு
சபையில ஒழுங்கு பழகிக்கொள்ளுங்க. இவ்வளவு நாளா பயமூடிக்கொண்டு இவ்வளவு அநியாயங்கள் முஸ்லீம்களுக்கு நடக்கும் போது ஒரு வார்த்தை சொல்ல பக்கில்லாதவர்கள் இன்றைக்கு வந்து நியாயம் கேட்கிறார்கள். முஸ்லீம்களை பற்றி ஒரு எழும்பி சொன்னீங்களா இது அநியாயம் என்று, இன்றைக்கு வந்து நியாயம் கேட்கிறீங்க. அடுத்தது, இந்த தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து முஸ்லிம் மக்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிக்கின்றோம். இந்த இனவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள், தீவிர அமைப்புகள், அதன் செயற்பாட்டாளர்கள் சகலருடைய நடவடிக்கையையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். அழுத்தமவையில் நடந்தது அல்லது பேர்வளையில் நடந்தது எவ்வாறு மற்ற இடங்களுக்கெல்லாம் இது சென்று அங்கும் சில நடவடிக்கைகள் சில இப்படியெல்லாம் நடைபெறுவது எதற்காக என்று நாங்கள் அதனுடைய பின்னணியை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கின்றது. முஸ்லிம் மக்களையும் அவர்கள் தங்களுடைய இந்த பிசினஸஸ் அதுகள் எல்லாத்தையும் வணிக நடவடிக்கைகள் அவற்றில் எல்லாம் அவர்கள் முன்னேறி கொண்டு வருவதை பார்த்து அவர்களை எப்படியாவது அதிலிருந்து அவர்களை குறைத்து அவர்களுக்கு ஏதாவது நட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய அந்த பலத்தை குறைக்க வேண்டும் என்ற அந்த பின்னணியில் இவை நடைபெறுகின்றனவா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லையென்றால் ஒரு இடத்தில் நடைபெற்று முடிந்த ஒன்றை மற்ற இடங்களுக்கு தொடர்ந்து இதை செய்து கொண்டு போவதானால் இதில் ஒரு பின்னணி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த பின்னணியை மனதில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று. அடுத்து, முன்னால் நடக்க வேண்டிய, அதுதான் நான் முன்னணி என்று கூறினேன், முன்னால் நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்க வேண்டி இருக்கின்றது. வடமாகாணத்தில் போலீஸ் அதிகாரங்களை எங்களுக்கு தர முடியாது என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது போலீஸ் அதிகாரம் அங்கு சிங்கள மக்கள் கையிலே இருக்கும் போது முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் வடமாகாணத்தில் போலீஸ் அதிகாரங்கள் உள்ளூர் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த இடத்திலே நாங்கள் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் தமிழ் பேசும் மக்கள் என்ற முறையிலே நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு முன்னணியாக நாங்கள் செயல்பட்டாலே அல்லாது இந்த பிரச்சனைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதை நான் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி, இந்த இனவாத நடவடிக்கைகளில் திட்டமிட்டு சில தீவிர அமைப்புகள் செயல்படுகின்றன என்பதை வன்மையாக கண்டித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாட்டிலே தெற்கிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதிநிதிகளை தொடர்ந்து அனுப்பி வந்த ஒரு முஸ்லிம் அடையாளத்தினுடைய பிரதேசம். மிகப்பெரிய வள்ளல்கள், முஸ்லிம் வள்ளல்கள், நாலின் ஹாஜியார் போன்றவர்கள் வாழ்ந்த மண் அது. அவை அங்கே ஒரு தாக்குதலை, இன வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் ஒரு திட்டமிட்ட தற்செயல் நிகழ்வு அல்ல, கௌரவ முதலமைச்சர் சொன்னது போல ஒரு திட்டமிட்ட செயல் என்பதை இந்த சபை பதிவு செய்கிறது. அப்படியான நிகழ்வுகளுக்கு எதிராக தமிழ் தேசிய இனமும் இஸ்லாமிய முஸ்லிம் சமூகமும் தமிழ் பேசுகின்ற வகையிலே நாங்கள் இனிமேல் வருகின்ற காலத்தில் ஒன்றிணைந்து நிற்பதன் மூலம் எங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும்